ஓம் சாந்தி. 7/5/2023 இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, இன்று பாப்தாதா குழந்தைகளின் நெற்றியில் எதை பார்த்து கொண்டிருந்தார்? ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் விசேஷமாக உயர்ந்த பாக்கியத்தின் 3 ரேகைகளை பார்த்து கொண்டிருந்தார். இரண்டாவது கேள்வி, எந்த 3 ரேகைகள் ஜொலித்து கொண்டிருந்தது, அவை யாவை? பரமாத்மா பாலனையின் பாக்கியத்தின் ரேகை. இரண்டாவது, எல்லையற்ற உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பின் பாக்கியத்தின் ரேகை. மூன்றாவது, உயர்ந்த வழிமுறை, சிரேஷ்ட வழிமுறை அல்லது உயர்ந்த வழிமுறை கிடைத்திருப்பதின் பாக்கியத்தின் ரேகை. மூன்றாவது, ஒவ்வொரு நாளின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் பாபா சுயம் சந்திப்பதற்காக அழைக்கிறார், அதாவது எழுப்புகிறார், உரையாடல் செய்கிறார், சக்திகளை நிரப்புகிறார். யதார்த்தம் என்னவென்றால் அன்பின் பாடல்தான் உங்களை எழுப்புகிறது. பாபா எவ்வளவு ஸ்நேகத்தோடு எழுப்புகிறார், என்ன சொல்லி எழுப்புறார்? இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே என்று அழைக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளின் ஆரம்பம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. 4வது, டெஸ்ட் பேப்பருக்கான நேரத்தை அதிகமாக்கி விடுகிறீர்கள், ஏன்? டெஸ்ட் பேப்பருக்கான நேரம் குறைவுதான், ஆனால் வீணானவற்றை யோசிக்கக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கிற காரணத்தினால, வீணாக யோசிக்கக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கிற காரணத்தினால் டெஸ்ட் பேப்பரின் நேரத்தை அதிகமாக்கி விடுகிறீர்கள். 5வது, எந்த சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்ய வேண்டும்? நிர்விகல்ப நிலை. பிரச்சனைகள் வரும் போகும், ஆனால் விகார எண்ணங்களற்ற நிலை ஏற்பட வேண்டும். நிர்விகல்ப, விகாரமற்ற எண்ணங்களின் நிலை ஏற்பட வேண்டும். இந்த சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்ய வேண்டும். 6வது, சில நேரம் நன்றாக இருக்கிறீர்கள், பறக்கிறீர்கள், முன்னேறி செல்கிறீர்கள், ஆனால் பிறகு ஏன் கீழே வந்து விடுகிறீர்கள்? அதற்கான விசேஷ காரணம் மாறுவதற்கான சக்தி குறைவாக இருக்கிறது. 7வது, 3 விதமான மாற்றங்கள் என்னென்ன? முதல் விசேஷ மாற்றம் சொரூபத்தின் மாற்றமாகும். நான் ஷரீரம் அல்ல, நான் ஆத்மா. இது சொரூபத்தின் மாற்றம். 2வது, சுபாவத்தின் மாற்றம், அதாவது பழைய சுபாவம் முயற்சி செய்யும் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை தந்துவிடுகிறது, எனவே சுபாவம் மாற வேண்டும். 3வது, சங்கல்பத்தின் மாற்றம், ஒரு வினாடியில் வீணானதை சக்திசாலியானதாக மாற்றுங்கள், வேஸ்ட் பெஸ்டாக. மாற்றத்தின் சக்தி உடையவர்களின் அடையாளம் என்ன? சதா நிர்மலமாக, அதாவது மாசற்றவர்களாக, பணிவாக இருப்பார்கள், அதுதான் அடையாளம். 9வது, அழிவற்ற ஸ்நேகி யார்? ஸ்நேகத்தின் லிப்டின் மூலம் பறக்கும் கலையை அனுபவம் செய்யக்கூடியவர்கள் தான் அழிவற்ற ஸ்நேகி ஆவார்கள். 10வது, சங்கம யுகத்தின் விசேஷ அனுபவம் எது? சதா ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பதுதான் சங்கம யுகத்தின் விசேஷ அனுபவமாகும். Fill up the blanks. தந்தையின் பாலனையின் நடைமுறை சொரூபமே டேஷ் தான், சகஜ யோகி வாழ்க்கைதான். 2வது, டேஷ் ஸ்வரூபம் தான் சக்திசாலி ஸ்வரூபம், டேஷ் சக்திசாலி ஸ்வரூபம் கிடையாது. நினைவு ஸ்வரூபம் தான் சக்திசாலி ஸ்வரூபம், யோசிப்பது சக்திசாலி ஸ்வரூபம் கிடையாது.
விஷயம் உங்களை விட்டு போய்விடுகிறது, ஆனால் உங்களை விட்டு போய்விடுகிறது, ஆனால் நீங்கள் டேஷை விடுவதில்லை. விஷயம் நானே சொல்லிட்டேன், விஷயம் உங்களை விட்டு போய்விடுகிறது, ஆனால் நீங்கள் விஷயத்தை விடுவதில்லை. தன்னுடைய டேஷை நினைவில் கொண்டு வந்து சதா மகிழ்ச்சியாக இருங்கள். உயர்ந்த பாக்கியத்தை நினைவில் கொண்டு. வளைந்து கொடுப்பவர்கள்தான் டேஷ் ஆவார்கள். உண்மையான தங்கம், ரியல் கோல்டு. தன்னை மாற்றிக் கொள்பவர்தான் டேஷ், அர்ஜுனன். 7வது, டேஷை அதிகப்படுத்துங்கள். மாற்றத்தின் சக்தி. எது நடந்தாலும் சரி, தன்னுடைய சுபாவத்தை டேஷாக வைத்திருக்க வேண்டும், நிர்மலமாக. 9வது, தடை இருக்கிறது என்றால் டேஷ் என்று அர்த்தம், ஈடுபாடு இல்லை. 10வது, ஸ்நேகம் குறைவாக இருந்தது என்றால் டேஷ் அனுபவமாகும், உழைப்பு அனுபவம். ஓம் சாந்தி.